இந்த கர்ப்பதோஷத்தை நீக்கி வரக்கூடிய தைப்பூசத்துக்குள்ள குழந்தை ஜனனமாகும். வெற்றியாகி என் பெயர் சூட்டிக்கப்பா ஜெயிச்சுக்கலாம். கர்மசாமிக்கு கால் சொல்லலாம். என் துண்டு எடுங்க மச்சான். இன்னொரு தரம் கால் வந்துட்டோம். காரை கும்பிட்டு கேட்டு பார்ப்போமா? சரி. உன்னுடைய கட்டுமன் உட்கார முடியுமா? உட்காருங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கடவுள் தெய்வம் ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலங்களில் இருக்கிற தெய்வங்கள் மீது நம்பிக்கையும் ஆழ்ந்த பக்தியும் உள்ள மனம் படைத்தவன் நீ. சோதிடம் சாதகம் பாதி பூசாரி இவைகளெல்லாம் அதுக்கு அப்பாற்பட்டதுதான் என்ற சிறந்த அறிவையும் பெற்றவன் நீ. ஆனா உன்னுடைய எல்லைக்குள்ள மாண்டு போன மூதாதையருடைய ஒரு புனிதமான ஆத்மா உன்னுடைய குடும்பத்துல தெய்வமா வருது. அதனால இப்ப 3 ஆண்டு காலங்கள் உன்னுடைய பணங்கள் நஷ்டமும், தொழில் சம்பந்தமான வேதனையும், பிள்ளைகள் வாழ்வு சம்பந்தமான குழப்பமும் உள்ளத்துல இருக்கு. வாஸ்தவமா? காரணம் சொல்லலாம். பெண்ணடியாளின் ஆயுள் சம்பந்தமான ஒரு சில மனக்குழப்பம் உள்ளத்தில் தோன்றும். அதுல எந்த பங்கமும் வராம நான் காப்பாற்றி தந்துடுவேன். வேற என்ன வேணும்ப்பா? பக்கத்துல வரணும். நீதிமன்றத்தில் தீரணுமா என்கிட்ட தீரணுமா? கண்ண முடிக்கா அவளுக்கு சாதகமாக நடத்தி ஜெயிச்சு தரேன். இன்னும் 3 முறை என்னைய பார்க்கவா? வெற்றி. கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? ஒரு கேள்விக்கு மட்டும் பாரு சொல்லி பாக்கிறது. பேசாத. பேச மாட்டேன். என்னண்ணா சும்மா தான் கையா வாங்கினேன். நீங்க என்ன பேசிய? 2 தலைமுறைகளுக்கு முன்னால உன் குடும்பத்துல ஒருத்தருக்கு சாமி அருள் வந்திருக்கு. சரியா? அந்த சக்தி இப்போதைக்கு அடுத்து வேற யாரையும் தொடர்றது மாதிரி உள்ள நிலைகள்ல இல்லை. உனக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கலாம். அதான் ஒரு கேள்விக்கு தான் விடை கொடுக்க சொல்லியிருக்கு. கண்ண முடிக்கலாம். அப்படியா? சரி, ஓகே. இந்தாப்பா பணம் சேரும், கடன்கள் தீரும். ஜெயிச்சு தாரேன். நல்லாரு. கர்மசாமிக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையை பார்க்கையிலே நெஞ்சில் ஆனந்த உணர்ச்சி கூடுதப்பா. தித்திக்க தித்திக்க தேன் மணக்கும். திருவண்ணாமலை ஆள் இருக்கணும். திருவண்ணாமலை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? என்னம்மா பிள்ளை? குழந்தை பத்தி கேட்கணும். கால் வந்துட்டு வா. பக்கத்துல வரலாம். உன் குடும்பத்துல தற்கொலை பண்ணி செத்த ஒரு ஜீவன் வருதடா. யார் அது? உனக்கு தெரியாது. உன்னுடைய தாயார் வழியில உள்ள ஒரு உத்தமமான உயிர். புரியுதா? ஆனா முன்னோர்கள் கடன்படி நீத்தார் கடன் ஈமக்கிரியைகள் தீராத ஒரு குடும்பம் நீ. ராமேஸ்வரத்தில் ஒரு நாள் மூழ்கிவிட்டு என்னை பார்க்க வந்த பின்பு ஒரு குழந்தை வரம் தருவேன். பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறக்கும். காளீஸ்வரின்னு பேர் வச்சுக்கா. என்ன ஈஸ்வரி? பக்கத்துல வா. ராமேஸ்வரம் போயிட்டு என்னை பார்க்கணும். சும்மா போயிடக்கூடாது. கடன்கள் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யார்? கால் வந்துட்டு வாப்பா. இன்னொரு தரம் கால் வந்துட்டாங்க.
தணிகை என்றால் அமைதி இன்பம், முருகன் என்றால் வடிவேலன் முருகன் அழகன், எனையாளும் குமரன் இறைவன். பக்கத்துல உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தண்டா, உன் வீட்டுக்கு போற வழியிலேயே ஒரு அம்மன் கோயில் இருக்குடா, இருக்குல்ல? ஆனாலும் அந்த எல்லைக்குள்ள போன உடனே முனீஸ்வர சாமி தான் வராரு. உங்க குடும்பத்துக்கு பாத்தியப்பட்டவரை இப்போ 3 வருஷ காலமா உழைக்கிற செல்வம் வீட்டில் தங்காது. இடுப்புல இருந்து வலது கால் பக்கத்துல குதிங்கால் பக்கத்துல வலி எடுக்கும், இருக்கா? இதெல்லாம் செய்வன வைவன கோளாறா இருக்குமோ அப்படின்னு ஒரு கற்பனை இருக்கு. அப்படி செய்வன வைவன ஒண்ணுமே கிடையாது. தேவையில்லாம குழப்ப வேண்டாம். கிரகங்களின் காரணத்தினால நிறைய பணங்களையும் இழந்து ஒரு பிள்ளையினுடைய நடைமுறையால கொஞ்சம் வழக்கு மன வருத்தங்களும் பெற்று இப்ப கடன்களால நீங்க அவதிப்பட்டு வந்திருக்கீங்க. கால் ஒன்றுவாங்க. இந்த கடனை தீர்க்கிறதுக்கு உனக்கு உழைப்பையும் பணத்தையும் தந்தா போதும்ல. இந்தா செம்மையாக்கி தரேன். ஒரு இடத்த மாற்றி அமைக்கணும்பா, அமைச்சு தரேன். பக்கத்துல வா. இந்தா மகனே, ஐஸ்வர்யமா இருக்கு. இப்ப நான் சொல்லி கொடுத்து ஏன் கவலைப்படுறேன்? போயிட்டோம். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு திருப்பூர், திருப்பூர் திருவண்ணாமலை போய் உட்காருங்க. திருப்பூர். பாஞ்சு வந்துடாத, பாஞ்சு வந்துடாத, பாஞ்சு வந்துடாத, பாஞ்சு வந்துடாத, பாஞ்சு வந்துடாத, பாஞ்சு வந்துடாத, பாஞ்சு வந்துடாத. என் காதல் இன்பம் இதுதானா? அமைதி, அமைதி. ஏன் இப்படி மழை வந்த மாதிரி இறைச்சல்? யாருடைய மகன் காதலிக்கிறான்? என் காதல் இன்பம் இதுதானா, சிறை காவல் நிலைதானா? அக்கா 100 தடவை கால் வந்துட்டு வா. அந்த மருமகளை ஏத்துக்க வேண்டியதானே? கிளவியா இருந்தா எப்படி ஏத்துக்கிடுவேன்? ஏன் பையனை திருத்தணுமா அல்லது அவளை கூட்டு வர வைக்கணுமா? எனக்கா? ஆமா ஆமா, சாதிங்கிறது தப்பு இல்லை, முறை தவறுனா தான் தப்பு. ஆனா அவன் வேற ஜாதியில தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கூட்டு வர வச்சிருவோமா? வேண்டாம். சன்னியாசிக்கும் ஜாதி உண்டு சும்மாவா சொன்னேன்? கால் வந்துட்டு வா. யாருக்கெல்லாம் உண்டு? சன்னியாசிக்கு கூட ஒண்ணு வேண்டாம்னு போனவனுக்கு கூட ஜாதி உண்டு. ஏன்? சாதி என்பது பொருள் என்ன? சாதி என்றால் சாகாத தீன்னு அர்த்தம். இடையில அந்த காங்கிற எழுத்த மட்டும் இலக்கணத்துல மறைச்சிட்டாங்க. சாதி, சாகாத தீ. அது அணையவே செய்யாது. ஒருத்தனை தொட்டா 9 பேர் குதிச்சு எழுவான். உண்மையா இல்லையா? கொழுந்து விட்டு எரியும். என்னப்பா கண்ணமுடே பார்க்கட்டும். ஆஹா 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 ஆஹா. அவன் வண்டியில கூட்டிட்டு போயிடலாம் அலையுதான் தாயி. அவன் போய் தனியா கல்யாணம் முடிச்சுட்டு தான் அவன்கிட்ட வருவோமுங்கான். என்ன செய்யறது? நீ இருக்க மாட்டியா? உன்னையும் இருக்க வைக்க, அவனையும் இருக்க வைக்க. கால் வந்துட்டா பிடிவாக முடிச்ச போய் இல்லையே. இவளுக்கு இந்த பிடிவாக இருக்க போய் தான் அவனுக்கும் அந்த பிடிவாக இருக்கு. என்ன சொல்லிட்டுக்க செம்பத்திக்கு உள்ள இங்க வாக்கியம் வர. கர்மசாமிக்கு வா வா வா. மனசை மாத்தியாச்சு. பக்கத்துல வா. இந்தா ஜெயிச்சு தாரேன் போ. முதல்ல இந்த கதையை முடித்தாயி பா. பார்த்துக்கா. 1,000 ரூபாய் கிலோ வந்துருச்சா? தவற விட்டுறாத. அப்படி புண்ணியம் பெரு போ. கர்மசாமிக்கு அப்படியா அப்படியா. லோன் வாங்கி அடைக்க முடியல, ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு, வலிக்கு. யாருப்பா லோன் வாங்கியிருக்கா? என்னையா லோன் வாங்கியிருக்கிறேன்?
சொல்லுங்க, என்ன லோனு? கடை லோனு. கால் லோன் வாங்க. வலிக்கு 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 வலிக்கு. எங்க இருக்கு? நாங்க இன்னும் 4 சென்ட் வாங்குதோம், அதுக்கு பிறகு வாங்க. என்னடா தம்பி, தம்பி நீ நல்ல காலில் விடலையாம்ல, இன்னொரு தரம் கால் விட்டோப்பா. ஏற்றாத்திர போறேன். எங்கள் தமிழன்னை பெற்றது எத்தனையோ திங்களாய் செங்கதிராய். அப்பா உன் பேர் என்ன பேரு? உன் பேர் என்ன பேரு? ருக்குமணி தாயார். தமிழ் மொழி மேல் பற்றுடைய பிள்ளைகள் நீங்கள். உன் குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தேன். 5 வருஷ காலமாகவே தொழிலும் நல்லதில்லை, உடல்நிலைகளும் சரி கிடையாது. யாரும் செய்வன வச்சிருப்பாங்கிற குழப்பம் வேற. வீட்டுக்கு பின்னால ஒரு அம்மன் கோயில், அடுத்த தெரு முக்கில் ஒரு பிள்ளையார் கோயில், இதெல்லாம் சேர்ந்ததுதான் உன் ஊர். என்ன, வீட்டுக்கு இடதுபுறம் ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரம் இப்போ உருப்படியா இல்லை, சீர்கெட்டு கிடக்கு. உண்மையா? கால் வந்துட்டுவாங்க. நிலவுக்கு என்னிடம் என்னடி கோபம் நெருப்பாய் மாறியது. இப்ப இந்த லோனை அடைக்கணுமா, அதை டேக் ஓவர் பண்ணி டாக்குமெண்ட்டை வெளியே எடுக்கணுமா? ஒரு சொத்தை வித்து தாரேன், லோனை அடைச்சிருவோம். இந்த 1 மாதத்துக்குள்ள அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னை பார்க்க ஓடிவா போ. நல்லா இருக்கும் மகளே, பக்கத்துல வா. வா, பேக்கரியில் ஸ்வீட் வச்சு விற்கிறான் ஒரு பே. ஏல மேம், இனிப்பு சாக்கரைனா சீனியாடா? இல்ல, இனிப்பு சாக்கரன் சீனியா ஜாக்கிரீனா தயாரிச்சு வருது, நான் வித்துக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு என்னன்னு தெரியாது. என்னடா, பக்கத்துல வா பக்கத்துல வா பக்கத்துல வா. வியாபாரத்தை பெருக்கி உனக்கு ஓஹோன்னு வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். பழைய மாதிரி வேதனையெல்லாம் இப்ப கிடையாது, சாதனை தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு இடம் ஒன்று உன் கண்ணை ஆட்டிக்கிட்டு இருக்குடா, அதை கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்து மடைக்கு போட்டுருவோமா? மடைக்கு போட்டுவிடுவோம். அதில் போய் தொழில் வைக்கணும்னு இப்போ நினச்சிடக்கூடாது, சரிண்ணா? அந்த இடத்த பார்த்து செட் பண்ணி தரேன். என்ன, கொஞ்சம் கடன் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ தீர்க்கக்கூடிய வழிக்கு கொண்டு வந்துட்டேன். வேற என்ன வேணும்? இடத்த முடிச்சு தரமில்ல, அடுத்து வீட்டை முடிப்பண்டா. ஏண்டா கவலைப்படுற? பேரப்பிள்ள வாழங்க, படித்து வருவான்டா, நல்லா இருப்பான், கவலைப்படாத, தைரியமாரு. இந்தாமா வெற்றி அடைவாய், சித்தா டாக்டர் ஆக வேண்டாவன். அப்படி இடத்த வாங்கிக்க, அடுத்த வருஷம் வீட்டை கட்டிக்கிடுவோம், போய்க்காங்க. அதை மெல்ல மெல்ல குணமாக்கி தந்துடுவேன், கவலைப்படாத. இதுக்கு முன்னால குடிச்சியோ? இதுக்கு முன்னால. இப்போ என்கிட்ட வந்த பிறகு குடிக்கல, சந்தோஷமா இருக்கு. குடிக்க கூடாதுல, செவுட்டில் அடிப்புமில்ல ஒன்ன. போங்க கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? யாருக்கு? வீட்டில் யாருக்கோ உடல்நிலை சரியில்லைன்னு கேட்க வந்திருக்காங்க. யாருக்குப்பா? யாருக்கு சோமில்ல? வாமா, யாருக்குமா சோமில்ல? என்ன செய்யுது? கிழங்கு மாதிரி இருக்கு, சோமில்னு போய் சொல்லுதியா? என்ன செய்யுது? கிருகிருன்னு வருதா? வேற யாருக்கோ உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிருக்காங்களே, டாக்டர் சீட்டு கையில் இருக்க. என்ன செய்யுது உனக்கு? டாக்டர் சீட்டு கையில் இருக்காங்களா? யார்கிட்ட இருக்குப்பா? மெடிக்கல் ரிப்போர்ட் வீட்டில் வச்சிருக்கீங்களா? மெடிக்கல் ரிப்போர்ட் வீட்டில் யாரும் வச்சிருக்கா? வீட்டில் இருக்கா? கால் வந்துட்டு வா. என்ன ரிப்போர்ட் அது? ஆய் மெல்ல, ரிப்போர்ட் 5 வருஷத்துக்கு முன்னால பார்த்த ரிப்போர்ட் இருக்கும், அதுக்காண்டி உனக்கு சொல்ல முடியுமா? வா, உன்னை பார்த்துக்கிடுறேன். எப்போ எடுத்த ரிப்போர்ட்டு? என்ன செய்யுது? கால் வந்துட்டு வா. அந்த இடத்த பத்தி உங்களுக்கு தெரியாது, இப்ப நான் சொல்லுவேன், பாத்துக்கிறியா? உட்கார். அந்த பகுதியை நான் போய் பார்த்தேன், ரத்த ஓட்டங்கள் அந்த பகுதிக்கு முழுசா செல்லல. அதனால தாடையில புற்றுநோய் எதுவும் வரக்கூடிய அறிகுறி தோன்றுமோ அப்படிங்கிற ஒரு சில ஐயப்பாடுகள் டாக்டர்களுக்கு தோன்றியது. சரியா? ஆனா அப்படி வராது அப்படின்னு மேல இருந்து உத்தரவு.
உன் ஆயுள் காலத்துல வராம நான் காப்பாத்தியதான் பிடி, வெற்றி உண்டு. வேற இன்னும் ஒரு கேள்வி இருக்க, வா. என்ன செய்யணும்? வர வச்சுட்டேன், பணத்தை வாங்கிக்கா, சந்தோஷமா வாடா மகனே போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சாதகம் பொருந்தவில்லை. கல்யாணத்து ஸ்டேஜுக்கு வந்து சாதகம் பொருந்தலன்னு சொல்லி ஒருத்தன் வருத்தப்பட்டு வந்திருக்கான். யார் யாது? வாப்பா வாப்பாங்க வாப்பாங்க. எல்லாம் பேச்சுவார்த்தை வந்துருச்சு, சாதகத்தை பார்த்தேன் பொருந்தல, கால் விட்டுவான். அண்ணே அண்ணே ஏ சுப்பையா அண்ணே என்ன அவசரப்பட்டு காலில் விழுந்துகளே தவிர உங்க மனசை சாமிகிட்ட கொடுக்கலண்ணே. எனக்கு எல்லாம் தெரியும்ண்ணே. என்னண்ணே நீங்க வாங்கண்ணே. சோளக்காட்டு மூலையிலே சோடி ஒண்ணு சேர்ந்து இருக்கு. தம்பி நல்ல பையனா? என் மகன் நல்ல பையன்தான். நான் எப்படி இல்லைன்னு சொல்லுவேன்? நான் செஞ்சதுதான் அந்த காலத்துல நான் செஞ்சது, இப்ப அவன் செய்தான். சப்பா தவிர மாட்டேன், நான் உண்மையை தானே சொல்லுவேன். இப்ப அவன் ஒரு ஜோடியில இருக்கான், அவன் மனத்தை மாத்தி உங்ககிட்ட தந்தோம்னா அவன் கல்யாணத்துக்கு சம்மதிப்பான். அதனால என்னைய விட்டுட்டு நீ கல்யாணம் முடிச்சனா நான் செத்து வயக்காட்டுல கிடப்பேன். ஆக மொத்தம் எழுதி என் மடியில சொருகிட்டு தான் சாவும்ல. அப்படி ஒரு பொம்பளை அவனை மிரட்டுறா, கால் வந்துட்டுவான். பக்கத்துல வரலாம். அதனால அவனை கொஞ்சம் பக்குவப்படுத்தி அந்த பிரச்சனை இல்லாம தூக்கி சரி பண்ணி தந்தா போதும்ல, ஜெயிச்சிருவோம். அது கேன்சல் ஆயிடுது. நீ கொடுத்த மனு முதல்ல உள்ளது கேன்சல் ஆயிடுது. இன்னும் ஒரு மாதம் கழிச்சு தான் வரும். உனக்கு கையெழுத்து போட வேண்டிய அதிகாரி டிரான்ஸ்ல இருக்கிறாரு. என்னடா நீ ஒருத்தன், அடுத்த வாரம் எல்லாம் நான் போட்டு தரேன், போவா இப்படி ஆனந்தம் போடு. ஓ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. பொம்பளைக்கா? யாரோ ஒரு பொம்பளைக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களா? யாருக்குப்பா ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொன்னாங்களா? யாருக்கு? எனக்கு ஆபரேஷன்? கால் வந்துட்டாக்கா. போகா போகா போகா. உடைய கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. ஏன் இஷ்டப்படிதான் நான் செய்வேன். சித்தம் போக்கு சிவம் போக்கு, சொந்தம் கிடையாது பந்தம் கிடையாது யாரும் கிடையாது. வாமா வாமா சின்னம்மா கொஞ்ச நேரம் நில்லம்மா. உன் மேனிய கொஞ்சம் பார்க்கணும் கண்ண முடியும். சந்தன மாறி சடமாறி தைய நல்ல மூப்பிடாதி என் அங்கமெல்லாம் என்ன கூட வந்தியா அப்படின்னு இல்லை. அகிலமெல்லாம் காப்பவளே. மாரியம்மன் கோயில் எங்கக்கா இருக்கு? அங்க சாமி கும்பிடுவியா? சரி நல்லதுதான். கொஞ்சம் நிமிந்து உட்காருக்கா, தலைக்குள்ள போறேன் பாக்குறேன். கண்ணை மூடே. கொண்டவாத ஜன்னி அப்படின்னு சொல்லி ஒரு நரம்பு தளர்ந்துருக்கு. அது உனக்கு மாத்திரை மருந்தால குணமாகல, தமிழ் மருந்தால் குணமாகும். என் சக்தியால் அந்த நோய் உனக்கு தீரும். அறுவை சிகிச்சை வேண்டாம். கொஞ்ச நேரம் கண்ண முடியும். 3 முறை என்னைய பார்க்கவும் அந்த வலியை நிப்பாட்டிடுறேன். கால் வந்துட்டு வா. இன்னும் ஒரு கேள்வி இருக்காது. என்னடா பொறுமா? எந்த ஊருமா உனக்கு? ஓ அப்படியே புனே பாம்பே பக்கமா? சபாஸ். அப்படியா பிளேட்ல இறங்கியா பிளைட்ல இறங்கியா? வாட் இஸ் குவாலிஃபிகேஷன்? அப்பா வருக வருக வருக. இன்னும் ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கிய. என்னது? வேலையை அமைச்சு தரேன், பொண்ணு அவன் பிடிச்சுக்கிடுவான். கல்யாணத்தை மூடி ஆனந்தமா ஓடிப்போம். பாய் பாய். ஓ கர்மசாமிக்கு 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 மாலை போடு. கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது, பொண்ணென்ன பொண்ணென்ன நினைக்குது, உன் எண்ணங்கள் எங்கோ பறக்குது. உடனே உனக்கு உத்தரவா? கர்மசாமிக்கு பாவூர் சத்திரம். அவனே சும்மா விழுந்த பணங்காய் மாதிரி கிடக்கான். ஓயாம அதையே சொல்லாதீங்க. நீங்க யாரு இவங்களுக்கு? அப்பா. கால் விட்டுவாங்க. அமைதியாக போய் எல்லாரும் அவரொரு இடத்துல உட்காருங்க. அடுத்து அழைப்போம்.
உங்க இடத்துல போய் உட்காருங்க. சத்திரமா உங்களுக்கு சாவடியா? அப்படியே சத்திரம் சாவடியா? உட்காருங்க உட்காருங்க, மக்கள் அங்க அமைதியா உட்காருங்க. சாமி கூப்பிட்டு கொண்டுவாங்க. மூட நம்பிக்கையில உலகத்துல காலத்தை கழிக்க கூடாது. பயந்து பயந்து தன்னுடைய மன ஆயுள் காலத்தை குறைக்கவும் கூடாது. மோய் புனே போன் ஆன் பண்ணி வச்சிருக்கியோ, கட் பண்ணி. இங்க உள்ளது எதையுமே நீ ரெக்கார்ட் பண்ணிடக்கூடாது. இங்க உள்ள கலாச்சாரத்துக்கு நீ கட்டுப்படணும். ஓகே. நேற்று இரவு உங்களுக்காக நான் வாதாடும் பொழுது, இந்த பிறவியில் அவளுக்கு உடலில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்னும் விதி நியமிக்கப்பட்டது. ஆகையினால் உயிர்கண்டம் இல்லாமல் மனச்சேதம் இல்லாமல் நான் குணமாக்கி தரமுன்னு உத்தரவாயிருக்கு. ஒன்று, அப்படி செய்ய மறுத்து வந்தால் மூளைக்கு செல்லும் நரம்பில் டென்ஷன் பிரஷர் ஏற்பட்டு அந்த நரம்புல ரத்த கசிவு ஏற்படும். அந்த பிரஷருக்கு இடம் கொடுக்காம இருக்க வேண்டுமானால் அறுவை சிகிச்சையே புனிதமானது என்று உத்தரவாகிடுது. காலில் விழுத்துவாங்க. எந்த ஒரு உங்களுக்கு பாவர சித்திரமா? சபாஸ். அதான் வந்து நிற்காங்க, சும்மா வந்து நிற்கிறதா? இந்த அறுவை சிகிச்சைன்னு சொன்ன உடனேயே பயப்படக்கூடாது. இதயத்தையே டாக்டர்கள் தனியை எடுத்து வச்சுட்டு ட்ரீட்மெண்ட்டை பார்த்து வேற இதயத்தை உள்ள வச்சு தச்சு நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? எல்லா டாக்டர்களையும் நீங்கள் மோசம்னு நினச்சிடக்கூடாது. என்ன, சில பேர்கள் உங்கள் கண்ணுக்கு சரியில்லாதவங்களா இருப்பாங்க. ஆனால் நிறைய உத்தம டாக்டர்கள் இந்த உலகத்தில் மலிந்து கிடக்காங்க. புரியுதா? சில பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சில பேர்களுடைய நடவடிக்கையால், அது உண்மைதான். சில பேர்களுடைய தப்புக்காக நல்லவர்களை நம்ம குறை சொல்லக்கூடாது. என்ன, ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி உன்னை நடமாட வைக்கிறேன், வெற்றி விட்டு பயப்படாமல் அறுவை சிகிச்சை செஞ்சு வரலாம். முதல்ல அதை நம்ம இவளை வீட்டில் வச்சுட்டு ஒரு நாள் வந்து கேட்போம். வாங்க பக்கத்தில் வாங்க, காப்பாற்றித்தாரேன். திருநீர் பூசணும்னா இங்கே வரணும், ரொம்ப முக்கியம் அது. ஜெயிச்சுட்டாரேன். கால் வந்துட்டோமா? வாமா. பிருந்தாவனமும் நந்த குமாரன், அதெல்லாம் அடுத்து பேசுவானாச்சு. இவங்களை வீட்டில் வச்சுட்டு பிரியாவாங்க. யாவர்க்கும் பொதுவில் தெய்வம் என்றோ. வா எக்கா, வா, அழாதக்கா, ஏக்கா செல்லக்கா. எனக்கா வேணும்? கண்ண முடுக்கா, உன் நகை வராது. நகை வந்தால் உன் வீட்டு ஈமக்கிரிக்கு கூட நாங்கள் வரமாட்டோம். நாங்கள் வேணுமா நகை வேணுமா? எனக்கா வேணும்? அவங்க சொந்தம் வேண்டாம்ல? ஒரே முடிவில் நின்றுக்கிடுவியா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுமா? வீட்டோட பேசி தரணுமா? கால் வந்துட்டுவோம். பிடிச்சுக்கோங்க, கொஞ்சம் பிளமா போடுறா, பாட்டி தானடா. நல்லப்பா மெல்ல நிதானம் பெற வேண்டும் நெஞ்சே. வாங்க, நேரம் ஆகுதுமா. அடுத்தவங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும்ல. இந்த அப்படி நகையை வாங்கித்தாரேன், மனம் கோணாம இரு. பிரஷர் உனக்கு குறையுது, புரியுதா? மனசு அடைக்கு பக்குவமா போய் உட்காரு. வைகாசியில் முடிச்சு விட்டுருவேன். போ, பொறுமையாரு. வைகாசிவர பொறுமையாரு. சாமி ஆடாமல் எப்போ வரையும் அன்னைக்கு ரொம்ப விவரமா பேசுவோம். என்ன, கர்மசாமிக்கு திருவாரூர். திருவாரூர் இயலாத மனிதன். திருவாரூர்ல தேரு வருது, திரும்பி பாரடி. மடியில கிடக்க மக்கா சோளத்தை தீர்ந்து பாரடி. அந்த காலத்து பாட்டு, நாட்டு பாட்டு. திருவாரூர்ல தேரு வருது, திரும்பி பாரடி. உடல்நிலை சரியில்லாதவன், வாப்பா கால் வந்துட்டு வா.
பொல்லாத ஒரு பொம்பளையால உன் குடும்பம் இப்போ புகஞ்சுக்கிட்டு இருக்குப்பா. பொல்லாத ஒரு பொம்பளையால உன் குடும்பம் புகஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த வழக்கில் இருந்து உன்னை வெற்றியாக்கி உன் தொழிலையும் வளமாக்கி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. இந்தா ஜெயிச்சு தரேன். இன்னும் 3 முறை என்னைய பார்க்கவா. படிப்படியா உயர்ந்து வந்துடுவேன். அதே திருவாரூர் எல்லை நொண்டி வீரன் வராரு. வீரனார் தெய்வம் யாருக்கு? நொண்டி வீரனா? மதுரை வீரன். நொண்டி வீரன் யாருக்கு? நொண்டி வீரன் நீங்க வாங்க. கால் வந்துட்டு வரலாம். நீ யாரு? இது யாரு? நீங்க வீரனா? வீரனார். இவர் மதுரை வீரனார். அக்கினி வீரன். நிறைய வீரர்கள் இருக்கு, ஆனா எதையும் சாதிக்கலையே. என்ன போர் வீரர்களா நாங்க சாதிக்கிறதுக்கு? என்ன ஏக்கா சும்மா காலில் விழுந்து கும்பிட்டு வந்தா போதுமா? உன் மனசை சாமிகிட்ட கொடுக்காண்டாமாக்கா? என்னப்பா கர்மதாமிக்கு 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 கவர்மெண்ட் கேஸ் இருக்கு. யாருக்கு காட்டுறோம்? என்ன செய்யணும் உனக்கு? இப்போ என்ன வேணும்? கண்ண முடிக்கா பாக்குறேன். ஏற்கனவே ஒரு இடத்துல அதை பேசி முடிச்சிட்டீங்களா? ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான. யார் அது? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு ரொம்ப கொடுக்க கூடாது, அளவோட தான் பணம் கொடுக்கணும். அப்படியா? ஏன்? இவ கஞ்ச பிசினாரி. ரொம்ப சிக்கனமா பணம் சேர்த்து வைப்பிய, யாருக்கும் கொடுக்க மாட்டிய. நான் மட்டும் உனக்கு தரணுமோ? பக்கத்துல வா. கண்ண முடிக்கா. இந்தா இந்த மாதம் கார்த்திகை 30க்குள்ள அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னை பார்க்கவா. போயிட்டு வா. முதல்ல மண்ணை பத்தி கேட்ட, 2ஆம் தரம் தானே மகனை பத்தி கேட்க. பையனை சரியாக்குவோம் போ. கர்மசாமிக்கு சரி. மதுரை வீரன் வாப்பா. நீங்க அக்னி வீரம் தானே? அவர் தான் மதுரை வீரன், அப்படித்தானே? நீங்க பொம்மியை கட்டிருக்கீங்களா, விளையமலை கட்டிருக்கீங்களா? கர்மசாமிக்கு கடன்களால் பாதிக்கப்பட்ட மனவுடையவனே வருக. நிறைய பேருக்கு உதவி செஞ்சு உன் பணமும் லாஸ் ஆயிடுது. ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டு பிரயோஜனம் இல்லாமல் நின்று இருக்கு. இப்போதைக்கு உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு கேள்விக்குறியான குழப்பத்தை மனதில் வைத்திருக்கிறாய். கால் வந்துட்டு வா. தாழம் பூவின் நறுமணத்தில் நல்ல தரம் இருக்கும். வேற என்னப்பா வேணும்? ஐயனார் வாராரு, சரியா? அவர் இருக்க இடத்துல தாளைகளும் சோலைகளுமா இருக்கின்றது. அதான் தாளம்பூவின் நறுமணத்தின்னு பாடினேன். கண்ண மூடு. அவர் உனக்கு துணைக்கு வருவாரான்னு கேட்குறேன். அப்படியா? அந்த இடத்தினுடைய டாக்குமெண்ட் உன்கிட்ட இருக்கா? யாரெல்லாம் அதுல கையெழுத்து போடணும்? கண்ண முடிக்கா பாக்குறேன். இந்தா அதை விலை பேசி தாரேன். உன் கடன்களை தீர்த்து தாரேன். வெற்றி அடைந்து என்னை ஆனந்தமுடன் பார்க்க வருவாய். கர்மசாமிக்கு பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாருப்பா? எந்த பிள்ளைய கேட்கணும்? கால் வந்துட்டு வா. யாருக்காவது கவர்மெண்ட் கேஸ் இருக்கா? வழக்கு யாருக்கு இருக்கு? அவ்வளவுதான். என்ன இன்னொரு கால் வந்துட்டாங்க. என்னன்னு நீங்க எல்லாம் மன்னவர் பொருள்களை கை கொண்டு நீட்டுவார். என்ன வேணும்? உள்ளதை உள்ளபடி சொல்லப்படும் பூத கண்ணாடியே